ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. இனி அடுத்த பாசனம் 2 பாசுரத்தினால புருஷகார பூதையான பிராட்டியை எழுப்பினா. பிராட்டியோட சம்பந்தம் இருக்கக்கூடியதான எம்பெருமானை அந்த பிராட்டி நமக்கு தந்தருள வேண்டும் என்பதாக சொல்லி பிரார்த்தித்தார்கள். இனி அடுத்தது நேரடியாக பெருமாளையே ஸ்தோத்திரம் பண்ணி அவனுக்கு பிரபோதனம் பண்ணுறான். கீழே அம்பரமே தண்ணீரே பாசுரத்தில் பிரபோதனம் பண்ணினாலும் நப்பின்னை பிராட்டி சம்பந்தம் நடுவில் 2 பாசுரங்கள் ஏற்பட்டதுனால இப்போ நேரடியாக பெருமாளை அவர்கள் துயிலெழுப்புகிறார்கள். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடாய் செப்பமுடையாய் திரளுடையாய் சற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய். பெருமாள் பிராட்டி இவா 2 பேருமே துயிலெழுப்புகிறார். அகார உகார மகாரத்துடையதான அர்த்த விசேஷங்கள் இங்கே விசேஷமாக பாசுரத்தில் காண்பிக்கப்படுறது என்பதாக மகான்கள் வியாக்கியானம் பண்ணி எடுத்து காண்பிக்கிறார். அதனால்தான் அம்பரமே தண்ணீரே குத்து விளக்கரிய 33 நடுவில் நப்பினை பிராட்டியின் பெருமையை விளக்கக்கூடிய உந்து மதகளிற்றன். இப்பொழுது 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்ப்பவன். 33 அமரருக்கு முன் சென்று முக்கூரிஷிமர் அழகிசிங்கர் ஆச்சரியமான ஒரு வியாக்கியானம் பண்ணி காண்பிக்கிறார். கப்பம்னா கற்பகம், பாரிஜாதாபகரணம் பண்ணினவன். அத்தனை தேவர்களும் பார்த்துருக்கும் பொழுதே என்னாரந்தேவிக்கு அன்று இன்பப்பூ ஈயாதான் எல்லா தேவர்களும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே மிடுக்குடையவன். என்ன மிடுக்கு? யாராலையும் அந்த கிருஷ்ணனை தடுக்க முடியல, கிருஷ்ணனுடையதான பராக்கிரமத்துக்கு எதிர்த்து நிற்க முடியல. அப்படி அனாயாசமாக சென்று அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே கற்பக விருட்சத்தை வேருடன் பிடுங்கியவன். அத்தகைய மிடுக்குடையவன். கலியே துயிலடாய் செப்பமுடையாய் திரளுடையாய் ஆர்ஜவகுணம் உடையவன். எல்லாரிடத்திலையும் ஏகீபாவத்தை உடையவன். சமூகம் சர்வபூதேஷு என்பதாக, அர்ஜுனா, நான் எல்லோருக்கும் ஒரே மாதிரித்தான், எல்லோரிடமும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறேன், எனக்கு வேண்டியவன் வேண்டாதவன் என்பதை நான் ஒரு பொழுதும் ஆதரிப்பது இல்லை, எல்லோரும் எனக்கு வேண்டியவர்களே என்றவன். செப்பமுடையாய் திரளுடையாய். திரள் என்றால் பராக்கிரமம். மேல மேல அர்த்தங்கள் பல உண்டு இதுக்கு. ஷட்டாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய். சங்கத்பானம் பண்ணினான், சங்க ஊதினான். சகோஷோ தார்த்தராஷ்டிரானம் ஹிருதயானி விடாரயத்துனர். இவன் சங்க ஊதின பொழுது துரியோதனாதிகள் எல்லாருடைய இதயம் பிளந்துடு. இதே சங்கம் பெருமாள் ருக்மிணி ஹரணத்தில் ஊதிட்டு வந்த பொழுது அந்த விராட்டிக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறது. சற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலன், அமலன், விமலன், நிமலன், நின்மலன் என்றெல்லாம் பெருமானை நாம் போற்றுகிறோம். சற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாயின்னு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணினான். இப்படியெல்லாம் பெருமாள் எழுந்துக்க மாட்டேன்றானே, அதற்கு யார் காரணம் என்றால் நப்பின்னையின் மீது அவன் கொண்டிருக்கக்கூடிய காதல் தானே காரணம். நப்பின்னையின் மீது அவன் கொண்டிருக்கக்கூடிய அந்த காதலினால் என்றோ நம்மையும் புறக்கணிக்கிறான் என்று நப்பின்னை பிராட்டியை, புருஷகார பூதையான பிராட்டியை மறுபடியும் துயிலெழுப்புகிறார்கள். செப்பெண்ண மென்முலை செவ்வாய் செருமுருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலாய். ஸ்ரீ விஷ்ணுச்சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிருஷ்யாம் சாக்ஷாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவாண்யாம். சாக்ஷாத் திரு மகாலட்சுமி ஸ்வரூபிணியான அந்த நப்பின்னை பிராட்டி. நீலாகுலேன சதிருஷீகில ருக்மிணீச்ச என்பதாக கூறத்தாழ்வான் சாதிக்கிறார். க்ஷத்ரிய குலத்திற்கு ருக்மிணி பிராட்டி, ஆய்குலத்திற்கு நப்பின்னை பிராட்டி என்று பெருமாள் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டானாம். செப்பெண்ண மண்புலை சாமுத்திரிகா லட்சணத்தில் அந்த பெண்களுடைய அவயவ சௌஷ்டவம் எப்படி இருக்கணுமோ ஸ்தனபர நமிதாங்கி என்பதாக பிராட்டினுடைய திருமேனி சௌந்தரியத்தை வர்ணிக்கிறார். செப்பெண்ண மண்புலை செவ்வாய் செருமுருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய். பெண்ணே, பூர்ணையானவளே, நீ எழுந்திருக்க வேண்டும். ஊக்கமும் தட்டொழியும் கொண்டு பெருமாளுக்கு தீர்ச்சாமாடுவதற்கு வேண்டியதான சாமக்கிரிகள், கண்ணாடி, விசிறி முதலானவற்றை எல்லாம் அளித்து இப்பொழுதே எம்மை நீராட்ட வேண்டும். இந்த நீராட்டுதல் என்றது என்னது? பகவத் சம்பந்தம், பகவானுடைய சம்ஸ்லேஷம் இல்லையா? விடாய்த்தவனுக்கு எப்படி குளிர்ந்த அந்த தீர்த்தம் உடையதான புஷ்கரணியில் ஸ்நானம்ன்றது பரமபோக்கியமோ அந்த மாதிரி சம்சாரத்தில் விடாய்த்திருக்கக்கூடிய நமக்கு பெருமானுடைய சம்பந்த விசேஷம்தான் நீராட்டம். இந்த நீராட்டத்தை, அதாவது பெருமானையும் எங்களையும் நீ சேர்த்து வைக்க வேண்டும் என்று நப்பின்னை பிராட்டியினிடத்தில் இவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். ஸ்ரீபாரிஷு என்று சொல்லுகிறோம் அல்லவா? ஸ்ரீ பார்ஷ்வம். ஸ்ரீ என்றால் மகாலட்சுமி,
அவள் அருகில் இருந்தாளேயானால் நம்முடைய காரியங்களுக்கு சித்தி. ஸ்ரீ பார்ஷ்வம் என்பதுதான் தற்பொழுது மருவி சிபாரிஷு என்று பெயர் பெற்றிருக்கிறது. அதனால் ஸ்ரீ பார்ஷ்வமான நப்பின்னை பிராட்டி அருகில் இருக்கும் பொழுதே நமக்கு சிபாரிஷு செய்யும்படியாக பிரார்த்திக்கிறார்கள். பல விசேஷார்த்தங்களையும் அபூர்வார்த்தங்களையும் மகான்கள் மகனீயர்களுடைய வியாக்கியானங்களில் கண்டு அனுபவித்துக் கொள்வது. ஸ்ரீமத்தியே கோராய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.